சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே நள்ளிரவில் 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் அடுத்தடுத்து 3 பேரை அரிவாளால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன், ஒரு 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் 3 பேரை அரிவாளால் தாக்கியிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த கும்பல் யார் என்ற தகவல் ஏதேனும் கிடைக்கப்பெற்றதா? முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. அதாவது சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அருகே உள்ளது தேனா புதுக்கோட்டை கிராமம். இந்த கிராமத்தில் நேற்று நள்ளிரவு 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் இரு சக்கர வாகனங்களில் வந்ததாக கூறப்படுகிறது. அந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் அந்த கிராமத்திற்குள் புகுந்த நிலையில் அங்கு படுத்து உறங்கிக் கொண்டிருந்த அதே கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதனை அடுத்து அங்கிருந்து தப்பிச்ச அவர்கள் மீண்டும் எதிரே தென்பட்ட அதே அருகில் உள்ள குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த பூமி என்பதையும் அரிவாளால் வெட்டியுள்ளனர். அரிவாளால் வெட்டும் போது பூமி தப்பித்தோட முற்பட்டு அவரது வீட்டிற்குள் புகுந்துள்ளார். வீட்டில் புகுந்ததை தொடர்ந்து சென்று அந்த மர்ம கும்பல் வீட்டுக்குள் இருந்த பீரோ உள்ளிட்ட பொருட்களையும் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் அருகில் உள்ள ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு பங்கேற்க வந்த சின்னசாமி என்பவரையும் வெட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த கிராமத்தில் கண்ணில் தென்பட்டவர்கள் அனைவரையும் அரிவாளால் வெட்டிவிட்டு இந்த மர்ம கும்பல் தப்பி சென்றுள்ளது. இந்த சம்பவம் கேள்விப்பட்டு இளையாங்குடி காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பிச் சென்ற கும்பல் எதற்காக இந்த சம்பவத்தை மேற்கொண்டார்கள் என்பது குறித்தும் காவல்துறையினர் ஒரு விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் சம்பவ இடத்திற்கு எஸ்பியும் விசாரணை மேற்கொண்டுள்ளார். இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை அங்கு உள்ள இளையாங்குடி காவல் ஆய்வாளர் சுரேராஜ் என்பவர் செய்தி சேர்க்க விடாமல் தடுத்ததுடன் தகராறிலும் ஈடுபட்டுள்ளார். இதனால் அப்பகுதி முழுவதுமே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த குற்ற சம்பவம் தொடர்ச்சியாக இதே போல 2வது முறையாக நடைபெறும் நிலையில் ஏற்கனவே ஒருவர் இதே போல மர்ம நபர்களால் வெட்டி பேருந்து நிலையத்தில் வைத்து வெட்டி ஒருவரை கொலை செய்த சம்பவமும் இந்த பகுதியில் நடந்து ஏறியுள்ளது. இது தொடர்ச்சியாக இந்த சம்பவம் இதே போல அரங்கேறி வருவதால் இந்த கிராம மக்களிடையே ஒரு பதற்றமான சூழ்நிலையை நிலவி வருகிறது. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.